ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம அங்காடித்தரில் கல்யாண் ஜுவல்லர்ஸ்லேருந்து தாலி உருக்கல் கலெக்ஷன்ஸ் தான். கிறிஸ்டின்ஸ் போடுற மாதிரி தாலி, ஹிந்துஸ் தாலி, ப்ளஸ் வந்து அதுக்கான கனெக்டிங் செயின்ஸ் எல்லாமே வந்து ஒரு 1.5 கிராம் 2 கிராம்லேருந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி கிறிஸ்டின்ஸ் போடுற மாதிரி தாலி, இது வந்து 1 கிராம்லேயே உங்களுக்கு வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தெலுங்கு பீப்புள்ஸ் வந்து ஒரு காயின்லேயே அந்த பொட்டு மாதிரி வச்சா மாதிரி தாலி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த செட்டியார் தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ராமம் போட்டா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடும் பூ வச்சா மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். இது வந்து ஒரு சைடில் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இதுவுமே வந்து பொட்டு தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. நாயுடூஸ் வந்து போடுற மாதிரி இந்த பொட்டு தாலியிலே நிறைய வெரைட்டி வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த சென்டரில் பொட்டு வரா மாதிரி, இல்லை மேலே வந்து அந்த பூ வரா மாதிரி, அதுக்கப்புறமா இந்த மாதிரி குழியாக ப்ளைனாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இது வந்து எம் தாலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு சிவன் மட்டும் போட்டா மாதிரி, அதுக்கப்புறமா வந்து மீனாட்சி சொக்கர் இருக்கிற மாதிரி, ராமம் போட்டா மாதிரி, இந்த மாதிரி பூ போட்டா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தாலியிலையுமே நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ அது அவங்களோட மாமியார், ஹஸ்பண்டோட அம்மா என்ன வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதை வந்து பார்த்து தான் வந்து வாங்குவாங்க. இது வந்து மீனாட்சி சொக்கர் தாலி. இதுலேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு பாட்டமில் க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நிறைய வந்து வெரைட்டி இருக்குது ஒரு தாலியில். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா சங்கு, சக்கரம், ராமம் அந்த மாதிரி போட்டது. ஆனால் இதுவுமே வந்து ஒரு எம் தாலி தான், 2 கிராமில் இருக்குது. உங்களுக்கு நான் இன்றைக்கி காமிச்சிருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸ்லேயுமே 1 கிராம்லேருந்து 8 கிராம் வரைக்கும் இருக்குது. அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 4 கிராம் வருது. இது வந்து உங்களுக்கு 2 கிராம் வருது. 2 கிராமுக்கே ஓரளவுக்கு பார்வையாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கனாக்கா 3 கிராம் வருது. இந்த தாலி பூ போட்டா மாதிரி இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடியுமே நம்மளோட சேனலில் நிறைய தாலி உரு கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்கோம். இந்த ஒரு எம் தாலி வந்து பாருங்கள், அந்த 3மே பிரிக்காமல் இருக்குது. சங்கு, சக்கரம், ராமம் எல்லாம் ஒரே லைனில் வரா மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய எல்லா ஷாப்லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து சரவணா, எலைட்லேருந்து, ஸ்ரீகுமரன்லேருந்து, போத்தி ஸ்வர்ணமகள், இந்த மாதிரி எல்லா ஷாப்பில் இருக்கிற தாலி உரு கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்கோம். இது வந்து தொப்பை தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொப்பை மாதிரி இருக்கிறது தான் வந்து பேக் சைடு வரும், நம்மளோட உடம்பை பார்த்தா மாதிரி வரும். அதுக்கும் மேலே இதே மாதிரி எம் தாலியில் வந்து எப்படி வந்து டிசைன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் இருக்கும். பூ போட்டா மாதிரியும் இருக்கும், ராமம் போட்டா மாதிரியும் இருக்கும், சில சிவன் வந்த வச்சா மாதிரியும் இருக்கும். இது வந்து சில முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு இதிலே வந்து உங்களுக்கு கருகமணி சேர்த்து வந்து போட்டுப்பாங்க. இது வந்து ஒரு கனெக்டிங் மாதிரியுமே வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு லிங்கம் மட்டும் இருக்கிற மாதிரி 4 கிராமில் நல்ல திக்காக சாலிடாக இருக்கிற ஒரு தாலி. இது உங்களுக்கு அதே மாதிரி தான். இது பிராமின் தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸாக்டான பேர்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா தாலியை பொறுத்த வரைக்கும் ஒரே தாலிக்கு வேறு ஊரில் வேறு பேர் வந்து வைப்பாங்க. இதெல்லாம் தாலியோட உருக்கள். அவங்களுக்கு மாங்காய் வச்சா மாதிரி, அதுக்கப்புறமா சின்ன சின்ன காயின்ஸ் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. மாங்காய்லாம் ரெகுலராக இருக்கிறது. இது வந்து ஒரு ஆளிலை. இதில் வந்து உங்களுக்கு வந்து அரக்கு அது ஃபில் பண்ணி வந்து கொடுப்பாங்க. நல்லா சாலிடாக உங்களுக்கு ஆகிடும் உள்ளே வந்து அந்த ஃபில்லிங்ஸ் போட்டதுக்கப்புறமா. இது வந்து பார்த்திங்கனாக்கா மாங்காயிலேயே 1 கிராமுக்கு இருக்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன் தான். இது லக்ஷ்மி காயின். ஜென்ரலாக வந்து தாலிக்கும் பக்கத்தில் காயின்ஸ் வந்து போட்டிருப்பாங்களா, அதுக்கு ஆல்டர்னேட்டாக இந்த மாதிரி லக்ஷ்மி மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஒரு 1.5 கிராம் அந்த மாதிரி வந்து வருது. இது வாழை சீப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 கிராம் 1 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரேஞ்சஸில் வந்து உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து கனெக்டிங் செயின்ஸ். வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 12% வருது. பட் அதில் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இருக்கும். இது வந்து 5 கிராம் 4 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கனெக்டிங் செயின்ஸ் வந்து நிறைய இருக்குது. இதில் சரடு மாதிரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி, ஏன்னா வெள்ளி கம்பி போட்டு கனெக்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு செயினாகவே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அது நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கிராம்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் கிறிஸ்டின்ஸ் யூஸ் பண்ணுற டாலர்ஸ், தாலிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்கள்ல அது. இதுவுமே 1 கிராம் 2 கிராமுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான ஷேப்பு சைஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வித் கிராம்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் குரோம்பேட்டை, தாம்பரம், சென்னை குரோம்பேட் இருக்குல்ல, அங்கே எடுத்தது தான். கடையோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.